வணக்கம் நண்பர்களே. உங்கள் தாத்தா பாட்டி சொன்னது பக்கத்து வீட்டு விவசாயி செய்வது ஏன் நீங்களே பலமுறை செய்திருப்பீர்கள். விதைகளை விதைப்பதற்கு முன் வெந்நீரில் ஊற வைப்பது. ஆனால் இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்கள் மொத்த உழைப்பையும் உங்கள் கனவுகளையும் வீணடிக்கக்கூடும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஆம். வேளாண் விஞ்ஞானிகள் பலரும் வெளிப்படையாக பேசத் தயங்கும் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வெந்நீர் விதைகளின் நண்பனா அல்லது எதிரியா? இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் விதை நேர்த்தி முறை 100% மாறப்போகிறது, உங்கள் மகசூலும் அதிகரிக்கப் போகிறது என்பது உறுதி. வாருங்கள், அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வருவோம். பல தலைமுறைகளாக விதைகள் வெந்நீரில் ஏன் ஊற வைக்கப்படுகின்றன? இதன் பின்னணியில் இருக்கும் நம்பிக்கை என்ன? பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தவும், கடினமான விதை உரைகளை மென்மையாக்கவும், உறக்க நிலையில் இருக்கும் விதைகளை தட்டி எழுப்பி முளைப்புத்திறனை தூண்டவும் தான் இந்த முறை பின்பற்றப்பட்டது. குறிப்பாக பருத்தி, வெண்டை போன்ற கடினமான விதைகள் மற்றும் நோய் தாக்கும் அபாயம் உள்ள நெல் போன்ற விதைகளுக்கு இது ஒரு எளிய மற்றும் செலவில்லாத தீர்வாக பார்க்கப்பட்டது. அந்த காலத்தில் வேறு சிறந்த தொழில்நுட்பங்கள் இல்லாததால் இது ஒரு மிகச்சிறந்த முறையாகவே கருதப்பட்டது. ஆனால் காலம் மாறிவிட்டது, அறிவியலும் வளர்ந்துவிட்டது. நவீன அறிவியல் இந்த பாரம்பரிய முறைக்கு எதிராக சில மிக வலுவான ஆதாரங்களை முன்வைக்கிறது. அந்த பாரம்பரிய அறிவுக்கும் புதிய விஞ்ஞான உண்மைகளுக்கும் இடையே உள்ள போரைத்தான் நாம் இன்று விரிவாக அலசப் போகிறோம். எது சரி, எது தவறு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். முதலில் இந்த வெந்நீர் நேர்த்தி என்ற பரவலான நம்பிக்கையின் ஆணிவேரை புரிந்து கொள்வோம். சூடு கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்பது ஒரு பொதுவான எண்ணம். சமைப்பதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு, ஏன் சில வலிகளை குறைப்பதற்கு கூட நாம் சூட்டை பயன்படுத்துகிறோம். இதே தர்க்கத்தை விதைகளுக்கும் பொருத்தி பார்க்கிறோம். சூடான நீரில் ஊற வைத்தால் விதைகள் விழித்துக்கொள்ளும், கடினமான ஓடுகள் உடையும், உள்ளே இருக்கும் நோய்க்கிருமிகள் அழிந்துவிடும் என்று நம்புகிறோம். இது ஒரு வகையில் தர்க்க ரீதியாக தோன்றினாலும் உயிரியல் ரீதியாக இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு விதையை நாம் சமைக்க வேண்டிய பொருளாக பார்க்கக்கூடாது. அது ஒரு குழந்தை, ஒரு உயிரின் தொடக்கம். ஒரு முட்டையை வெந்நீரில் போட்டால் என்ன ஆகும்? அது அவிந்துவிடும், அதிலிருந்து ஒரு குஞ்சு வெளிவராது. அதே விதிதான் விதைகளுக்கும் பொருந்தும். நாம் விதைகளை முளைக்க வைக்க முயற்சிக்கிறோம், அவிக்க அல்ல. இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததுதான் பல ஆண்டுகளாக நாம் செய்யும் முதல் மற்றும் மிகப்பெரிய தவறாகும். வெந்நீர் என்பது விதையின் உள்ளே இருக்கும் மென்மையான கருவை வேகவைக்கும் ஒரு செயல். இது அதன் வளர்ச்சிக்குத் தேவையான நொதிகளைச் சிதைத்து அதன் உயிரோட்டத்தையே கேள்விக்குறியாக்கிவிடும். எனவே இந்த சூடு நல்லது என்ற பொதுவான எண்ணத்தை விவசாயத்தில், குறிப்பாக விதை நேர்த்தியில் நாம் முதலில் கைவிட வேண்டும். ஒரு விதை என்பது என்ன? அதை வெறும் ஜடப் பொருளாக பார்க்க முடியாது. அது ஒரு உயிருள்ள கரு, ஒரு முழுமையான செடியின் மினியேச்சர் வடிவம். அதற்குள் ஒரு குட்டி வேர், ஒரு குட்டி தண்டு மற்றும் இலைகள் என அனைத்தும் உறக்க நிலையில் இருக்கும். இந்த கருவைச் சுற்றி அதற்கு தேவையான ஆரம்பகட்ட உணவுப் பொருட்கள், அதாவது ஸ்டார்ச், புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் பாதுகாக்கும் ஒரு கவசம்தான் விதையின் மேல் தோல். நீங்கள் விதையை வெந்நீரில் போடும்போது அந்த சூடு மேல் தோலை தாண்டி உள்ளே இருக்கும் உயிருள்ள கருவை நேரடியாக தாக்குகிறது. ஒரு குழந்தையை கொதிக்கும் நீரில் வைப்பதைப் போன்றது இது. அந்த மென்மையான கருவின் செல்கள் வெப்பத்தை தாங்க முடியாமல் சிதையத் தொடங்குகின்றன. அதன் உயிர் வாழும் திறனை அது கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறது. நாம் விதையின் மேல் தோலை மென்மையாக்க நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் நாம் செய்வது உள்ளே இருக்கும் உயிரை கொல்வதுதான். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை தாங்கும் சக்தி மட்டுமே உள்ளது. அந்த எல்லையை தாண்டும் போது முளைப்பு என்பது சாத்தியமே இல்லாமல் போய்விடும். எனவே விதையை ஒரு உயிராக மதியுங்கள். அதற்கு தேவை அரவணைப்பான ஈரப்பதமே தவிர அதிர்ச்சியூட்டும் வெப்பமல்ல. விதைகள் முளைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதற்குள் இருக்கும் நொதிகள், அதாவது என்சைம்கள். இவைதான் விதையின் உறக்க நிலையை உடைத்து சேமிக்கப்பட்டிருக்கும் உணவை ஆற்றலாக மாற்றி கருவை வளரச் செய்கின்றன. இந்த நொதிகள் என்பவை அடிப்படையில் புரதங்களால் ஆனவை. உங்களுக்கு தெரிந்திருக்கும், புரதங்கள் அதிக வெப்பத்தில் என்னவாகும் என்று. ஆம், அவை தங்களது இயல்பான வடிவத்தை இழந்து திரிந்துவிடும். இதை புரத இயல்பு மாற்றம்
அல்லது புரோட்டீன் டினாச்சுரேஷன் என்று அறிவியல் கூறுகிறது. இதற்கு சிறந்த உதாரணம் முட்டையின் வெள்ளைக்கரு. அது திரவ நிலையில் இருக்கும் ஒரு புரதம். அதை சூடுபடுத்தும்போது அது திடமாக மாறிவிடுகிறது. மீண்டும் அதை பழைய திரவ நிலைக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அதே நிலைதான் விதையின் நொதிகளுக்கும் ஏற்படுகிறது. நீங்கள் விதையை வெந்நீரில் ஊற வைக்கும்போது முளைப்புக்குத் தேவையான அத்தியாவசிய நொதிகள் இதே போல திரிந்து தங்களது செயல்பாட்டை நிரந்தரமாக இழந்து விடுகின்றன. நொதிகள் செயல்படவில்லை என்றால் சேமிக்கப்பட்ட உணவு ஆற்றலாக மாறாது, கரு வளராது, விதை முளைக்காது. ஒருவேளை குறைந்த வெப்பத்தால் சில நொதிகள் தப்பிப் பிழைத்தாலும் அவற்றின் செயல்பாடு மிகவும் மந்தமாக இருக்கும். இதனால் முளைப்பு தாமதமாகவும் அல்லது வெளிவரும் நாற்று மிகவும் பலவீனமாக இருக்கும். வெப்ப அதிர்ச்சி, அதாவது ஹீட் ஷாக் என்பது ஒரு உயிருள்ள செல்லுக்கு திடீரென அதிகப்படியான வெப்பம் கொடுக்கப்படும்போது ஏற்படும் பாதிப்பை குறிக்கிறது. விதைகளை வெந்நீரில் இடும்போது இதுதான் நிகழ்கிறது. விதையின் செல்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரம்பிற்குள் சீராக இயங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சமநிலையை நாம் வெந்நீர் மூலம் குலைக்கிறோம். அதிக வெப்பம் செல்லின் சவ்வுகளை பாதிக்கிறது. இந்த சவ்வுகள்தான் செல்லுக்குள் என்ன வர வேண்டும், என்ன வெளியே செல்ல வேண்டும் என்பதை கட்டுப்படுத்துகின்றன. வெப்பத்தால் இந்த சவ்வுகள் சேதமடையும் போது செல்லுக்குள் இருக்கும் முக்கியமான பொருட்கள் வெளியேறிவிடுகின்றன. தேவையில்லாத நீர் உள்ளே புகுந்து விடுகிறது. இது செல்லின் ஒட்டுமொத்த செயல்பாட்டையும் முடக்கிவிடுகிறது. மேலும் செல்லின் ஆற்றல் மையமான மைட்டோகாண்ட்ரியாக்களும் பாதிக்கப்படுகின்றன. இதனால் விதை முளைப்பதற்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியாமல் திணறுகிறது. இது ஒரு போர்க்களத்தில் வீரர்களின் தகவல் தொடர்பை மொத்தமாக துண்டிப்பதை போன்றது. ஒவ்வொரு செல்லும் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி இறுதியில் மொத்தமாக செயலிழந்துவிடும். இதன் விளைவு விதை மூளைக்காமலேயே மண்ணுக்குள் மட்கிப் போவதுதான். ஒவ்வொரு வகை விதைக்கும் ஒரு கொடிய வெப்பநிலை அல்லது லீத்தல் டெம்பரேச்சர் உள்ளது. இது எந்த வெப்பநிலையில் விதையின் கரு முழுமையாகச் இறந்துவிடும் என்பதை குறிக்கும் ஒரு புள்ளி. பொதுவாக பெரும்பாலான பயிர் விதைகளுக்கு இந்த வெப்பநிலை 50 முதல் 60 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருக்கும். நாம் வீட்டில் குடிப்பதற்காகவோ அல்லது குளிப்பதற்காகவோ பயன்படுத்தும் வெந்நீர் இதைவிட மிக அதிகமான வெப்பநிலையில் இருக்கும். 70, 80, ஏன் 90 டிகிரி செல்சியஸ் வரை கூட இருக்கலாம். இந்த வெப்பநிலையில் விதைகளை போடுவது தற்கொலைக்குச் சமம். சில நிமிடங்கள் இந்த வெப்பத்தில் இருந்தாலே போதும், விதையின் கரு முழுமையாக வெந்துவிடும். நான் லேசான வெந்நீர் தானே பயன்படுத்துகிறேன் என்று சிலர் வாதிடலாம். ஆனால் லேசான வெந்நீர் என்பது நபருக்கு நபர் மாறுபடும். ஒருவருக்கு லேசாகப்படுவது விதையின் மென்மையான கருவுக்கு மிக அதிகமாக இருக்கலாம். மேலும் நீரின் வெப்பநிலையை கேஆர்டிஎமாக அளந்து பயன்படுத்துவது கிராமப்புறங்களில் சாத்தியமில்லாத ஒன்று. எனவே இந்த ஆபத்தான விளையாட்டிற்கே போகாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம். பாதுகாப்பான வெப்பநிலை வரம்பு என்பது 25 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரைதான். இது சாதாரண அறை வெப்பநிலை அல்லது இளஞ்சூடான நிலை. இதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், கொதிக்கும் வெந்நீரை அல்ல. இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். வெந்நீர் பூஞ்சானங்களை கொல்லும் என்பது உண்மையா? ஆம், அது ஓரளவிற்கு உண்மைதான். விதையின் மேற்பரப்பில் ஒட்டியிருக்கும் சில வகை பூஞ்சான வித்துக்களை அதிக வெப்பம் கொல்லும். இதனால்தான் இந்த முறை பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டது. ஆனால் இங்கே நாம் நஷ்டத்தையும் லாபத்தையும் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும். ஒரு எலியை பிடிப்பதற்காக வீட்டிற்கே தீ வைப்பதைப் போன்றது இந்த செயல். நீங்கள் விதையின் மேற்பரப்பில் இருக்கும் பூஞ்சானத்தைக் கொல்லும் அதே நேரத்தில் உள்ளே இருக்கும் உயிரையும் சேர்த்தே கொல்கிறீர்கள். எது பெரிய நஷ்டம்? பூஞ்சானத்தால் ஒருவேளை 10% விதைகள் அழுகிப் போகலாம். ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் வெந்நீரால் 50% விதைகள் முளைக்கும் திறனையே இழந்துவிடும். மேலும் வெந்நீர் அனைத்து வகையான பூஞ்சானங்களையும் கொல்வதில்லை. சில ஆழமான திசுக்களில் இருக்கும் பூஞ்சானங்களை அதனால் அழிக்க முடியாது. ஆனால் அது விதையின் நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையாக குறைத்துவிடும். இதன் விளைவாக விதை முளைத்தாலும் அது மண்ணில் உள்ள மற்ற நோய்க்கிருமிகளுடன் போராட முடியாமல் எளிதில் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும். எனவே பூஞ்சானத்தை கட்டுப்படுத்த வெந்நீர் ஒரு சிறந்த வழியல்ல. அதற்கெனவே இருக்கும் பாதுகாப்பான உயிர் பூஞ்சானக் கொல்லிகள் எத்தனையோ உள்ளன. விதையின் மேல் தோல் என்பது ஒரு கவசம் போன்றது. அது உள்ளே இருக்கும் கருவையும் உணவுப் பொருட்களையும் வெளிப்புறச் சேதங்கள்
ஈரப்பதம் மற்றும் நோய் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. வெந்நீர் இந்த மேல் தோலை மென்மையாக்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் அதுவே ஒரு பிரச்சனையாகவும் மாறலாம். அதிகப்படியான வெப்பம் இந்த தோலின் கட்டமைப்பை சிதைத்து அதில் நுண்ணிய விரிசல்களை ஏற்படுத்திவிடும். சாதாரணமாக ஊற வைக்கும்போது மென்மையாவது வேறு, வெப்பத்தால் சிதைந்து போவது வேறு. இந்த விரிசல்கள் வழியாக விதை மண்ணில் விதைக்கப்பட்ட பிறகு மண்ணில் இருக்கும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களும் பூஞ்சாணங்களும் எளிதாக உள்ளே நுழைந்துவிடும். அதாவது நீங்கள் ஒரு நோயிடமிருந்து விதையை காப்பாற்றுகிறேன் என்று நினைத்து இன்னும் 100 நோய்களுக்கு கதவை திறந்து விடுகிறீர்கள். ஒரு வலுவான சேதமில்லாத விதைத்தோல்தான் ஆரோக்கியமான நாற்றின் முதல் அடையாளம். அதை நாமே நமது கையால் சேதப்படுத்தலாமா? கடினமான விதைகளுக்கு மேல் தோலை மென்மையாக்க வேறு பல வழிகள் உள்ளன. அவற்றை மணற்தாழையில் லேசாகத் தேய்ப்பது ஸ்காரிஃபிகேஷன், அல்லது குறிப்பிட்ட அமிலங்களில் சில நிமிடங்கள் ஊற வைப்பது போன்ற முறைகளை விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கின்றனர். ஆனால் இவையெல்லாம் மிகவும் கவனமாகச் செய்யப்பட வேண்டியவை. எளிமையான வழி குளிர்ந்த நீரில் அதிக நேரம் ஊற வைப்பதே. விதையின் உள்ளே சேமிக்கப்பட்டிருக்கும் உணவு வெறும் ஸ்டார்ச் மட்டுமல்ல, அதில் முளைத்தெழுந்து வரும் நாற்றுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின்களும் தாதுக்களும் சரியான விகிதத்தில் உள்ளன. இதில் சில ஊட்டச்சத்துக்கள் நீரில் கரையக்கூடியவை. நீங்கள் விதையை சாதாரண குளிர்ந்த நீரில் ஊற வைக்கும்போது மிகக் குறைந்த அளவு ஊட்டச்சத்துக்களே இழக்கப்படுகின்றன. ஆனால் நீங்கள் சூடான நீரை பயன்படுத்தும்போது வேதியியல் வினை வேகமெடுத்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நீரில் கரைந்து வெளியேறி விடுகின்றன. குறிப்பாக வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற முக்கியமான சத்துக்கள் பெருமளவில் இழக்கப்படுகின்றன. இதனால் ஒருவேளை விதை முளைத்தாலும் கூட அது ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தையைப் போல பலவீனமாக வெளிவரும். அதன் வளர்ச்சி குன்றியிருக்கும், வேர்கள் வலுவாக இருக்காது, இலைகள் பிசிசியமாக இல்லாமல் வெளிரிப் போயிருக்கும். இப்படிப்பட்ட பலவீனமான நாற்று பிற்காலத்தில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை தாக்குப் பிடிக்க முடியாமல் எளிதில் அழிந்துவிடும். விதையில் இருக்கும் ஒவ்வொரு மைக்ரோகிராம் சத்தும் பொன்னானது. அதை வெந்நீரில் கரைத்து வீணடிப்பது நமது மகசூலை நாமே குறைத்துக் கொள்வதற்குச் சமம். விதிவிலக்குகள் இல்லாத விதிகளே இல்லை. அந்த வகையில் வெந்நீர் நேர்த்திக்கு ஒரு சில விதிவிலக்குகள் உள்ளன. ஆனால் அது நாம் நினைப்பது போன்றதல்ல. அறிவியல் உலகில் ஹோட் வாட்டர் ஸ்காரிஃபிகேஷன் என்று ஒரு முறை உள்ளது. இது கொடுக்காப்புளி, சவுண்டல் போன்ற மிக மிக கடினமான கல் போன்ற மேல் தோலை கொண்ட சில மர விதைகள் மற்றும் தாவர விதைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த விதைகளின் மேல் தோல் எட்டாயாய் கடினமாக இருக்கும். சாதாரண தண்ணீர் உள்ளே செல்லவே பல மாதங்களாகும். இவற்றுக்கு 80 முதல் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள கொதிநீரில் விதைகளை போட்டு உடனடியாக அடுப்பை அணைத்து அந்த நீர் குளிர்வடையும் வரை, அதாவது 12 முதல் 24 மணி நேரம் வரை ஊற வைப்பார்கள். இங்கே கவனிக்க வேண்டியது, கொதிநீரில் போட்டு கொதிக்க விடுவதில்லை. போட்டவுடன் வெப்ப மூலத்தை அகற்றி விடுகிறார்கள். இந்த திடீர் வெப்ப அதிர்ச்சி கடினமான ஓட்டில் சிறு விரிசல்களை ஏற்படுத்தி நீர் உள்ளே செல்ல உதவுகிறது. இது ஒரு மிகவும் குறிப்பிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட செயல்முறை. இதை நம்முடைய நெல், உளுந்து, காய்கறி விதைகளோடு ஒப்பிடவே கூடாது. அவற்றின் மேல் தோல் மென்மையானது. அவற்றுக்கு இந்த அதிர்ச்சி வைத்தியம் தேவையே இல்லை. எனவே ஈவரோ ஒரு விட் சொன்ன விதிவிலக்கை எல்லாவற்றுக்கும் பொதுவான விதியாக மாற்றுவது மிகப்பெரிய அறியாமை. இங்கே நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. வெந்நீர் என்பதும் மிதமான சூடுள்ள நீர், வார்ம் வாட்டர் என்பதும் ஒன்றல்ல. விவசாயத்தில் விதை நேர்த்திக்கு மிதமான சூடுள்ள நீர் சில சமயங்களில் பரிந்துரைக்கப்படுகிறது. அதன் வெப்பநிலை 25 முதல் 35 டிகிரி செல்சியஸுக்குள் இருக்க வேண்டும். இது நம் உடலின் வெப்பநிலையை விட குறைவானது. கையை வைத்தால் சூடாக இருக்கிறதா என்று கூட தெரியாது, ஜில் என்று இல்லாமல் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மிதமான வெப்பநிலை விதையின் வளர்ச்சிதை மாற்றத்தை மெட்டாபலிசம் தூண்டி முளைப்பு செயல்முறையை சற்று விரைவுபடுத்தும். இது குளிர்காலங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நாம் வெந்நீர் என்று சொல்லும்போது பொதுவாக 50 டிகிரி செல்சியஸுக்கு மேற்பட்ட கையை வைத்தால் சுடும் நீரைத்தான் குறிப்பிடுகிறோம். இந்த வெப்பநிலைதான் ஆபத்தானது. பல விவசாயிகள் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதில்லை. சூடாக இருக்க வேண்டும்
என்று நினைத்து கொதிக்க வைத்த நீரையோ அல்லது நன்கு சூடான நீரையோ பயன்படுத்துகிறார்கள். இதுதான் பிரச்சனையின் மூல காரணம். எனவே இனிமேல் வெந்நீர் நேர்த்தி என்ற வார்த்தையை மறந்துவிடுங்கள். தேவைப்பட்டால் இளஞ்சூடான நீரில் ஊற வைத்தல் என்று நினைவில் கொள்ளுங்கள். அந்த இளஞ்சூடும் கை பொறுக்கும் சூட்டை விட குறைவாக இருக்க வேண்டும். நெல் விவசாயத்தில் விதைகளை உப்பு நீரில் ஊற வைத்து பின்னர் சாதாரண நீரில் அலசி பிறகு முளைக்க வைப்பது ஒரு பொதுவான பழக்கம். இதில் சிலர் பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துவதற்காக வெந்நீரையும் பயன்படுத்துகிறார்கள். இது நெல் விதைகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். நெல் விதையின் கரு அதன் வெளிப்புறத்தில் உமிக்கு அருகில் அமைந்துள்ளது. அதனால் வெப்பம் எளிதாக கருவை சென்றடைந்து சேதப்படுத்தும். வெந்நீர் நேர்த்தியால் பாதிக்கப்பட்ட நெல் விதைகளில் முளைப்புத்திறன் கடுமையாக குறையும். ஒருவேளை முளைத்தாலும் முளைகுருத்து மற்றும் ஆணிவேர் இரண்டும் ஒரே நேரத்தில் சீராக வளராது. சிலவற்றில் முளைகுருத்து மட்டும் வரும், சிலவற்றில் வேர் மட்டும் வரும். இதனால் நாற்றங்காலில் நாற்றுகளின் வளர்ச்சி சீரற்று காணப்படும். சில நாற்றுகள் உயரமாகவும் சில குட்டையாகவும் இருக்கும். இந்த பலவீனமான நாற்றுகளை நடவு செய்யும்போது அவை வயலில் சரியாக வேர் பிடிக்காமல், வளர்ச்சி குன்றி, தூர் கட்டாமல் இறுதியில் மிகக் குறைந்த மகசூலையே கொடுக்கும். குறிப்பாக நெல்லில் குலை நோய், பிளாஸ்ட் டிசீஸ் போன்ற நோய்களை கட்டுப்படுத்தவே வெந்நீர் நேர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் இதற்கு மாற்றாக சூடோமோனாஸ் போன்ற உயிர் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துவது 100 மடங்கு சிறந்த மற்றும் பாதுகாப்பான முறையாகும். அது நோயையும் கட்டுப்படுத்தும், வளர்ச்சியையும் தூண்டும். காய்கறி விதைகள், குறிப்பாக தக்காளி, மிளகாய், கத்தரி மற்றும் பூசணி வகை விதைகள் மிகவும் மென்மையானவை மற்றும் விலை உயர்ந்தவை. இவற்றின் முளைப்புத்திறன் பொதுவாகவே சற்று குறைவாக இருக்கும். இந்த விதைகளை வெந்நீரில் ஊற வைப்பது தற்கொலைக்குச் சமம். இந்த விதைகளின் கரு மிகவும் சிறியதாகவும் மேல் தோலுக்கு மிக அருகிலும் இருக்கும். சிறிதளவு அதிக வெப்பம் கூட கருவை முழுமையாக சாகடித்துவிடும். பல விவசாயிகள் டீமாஸ் புடீடிஸ், ஒஸ்டேத்தூட், ஹுப்ரீத் சிம்னெத்தே பக்கெட்டிடேல் ஓல்லேவ் முளைப்புத்திறன் சதவீதம் குறைவாக இருப்பதற்கு விதை நிறுவனங்களை குறை கூறுகிறார்கள். ஆனால் பல சமயங்களில் அவர்கள் செய்யும் இந்த தவறான விதை நேர்த்தி முறைதான் காரணமாக இருக்கிறது. ஒரு பாக்கெட் 100 ரூபாய் மதிப்புள்ள விதையை வாங்கி அதை வெந்நீரில் போட்டு 30% விதைகளை நாமே அழித்து விடுகிறோம். மீதமுள்ள முளைக்கும் விதைகளும் வெப்ப அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவற்றிலிருந்து வரும் செடிகள் வலுவாக இருப்பதில்லை. அவை எளிதில் வாடல் நோய், வேரழுகல் நோய் போன்றவற்றுக்கு ஆளாகின்றன. காய்கறி விதைகளை பொறுத்தவரை அவற்றை எந்த காரணத்துக்கும் வெந்நீரில் ஊற வைக்கவே கூடாது. சாதாரண குளிர்ந்த நீரில் அதிகபட்சம் 4 முதல் 6 மணி நேரம் ஊற வைத்தால் போதுமானது. அல்லது ஈரமான துணியில் கட்டி வைப்பதே சிறந்த முளைப்புக்கு வழிவகுக்கும். இந்த விஷயம் இவ்வளவு ஆபத்தானதென்றால் ஏன் வேளாண் விஞ்ஞானிகளும் விவசாய அதிகாரிகளும் இதைப்பற்றி ஊராகச் சென்று உரக்கப் பேசுவதில்லை? ஏன் இது ஒரு மறைக்கப்பட்டு உண்மையாகவே இருக்கிறது? இதற்குக் காரணம் இது ஒரு நுணுக்கமான விஷயம். விஞ்ஞானிகள் வெந்நீரை பயன்படுத்தாதீர்கள் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட முடியாது. காரணம் அவர்கள் முன்பே குறிப்பிட்டது போல சில கடினமான விதைகளுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட வெப்ப சிகிச்சை தேவைப்படுகிறது. எனவே ஒரு பொதுவான தடையை அவர்களால் விதிக்க முடியாது. அவர்கள் 55 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பயன்படுத்த வேண்டாம் என்று கூறினால் கிராமத்தில் உள்ள விவசாயி எப்படி அதை அளப்பார்? தெர்மோமீட்டரை வைத்துக்கொண்டா விதை நேர்த்தி செய்ய முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவர்கள் பொதுவாக இந்த விஷயத்தை தவிர்க்கிறார்கள். அதற்கு பதிலாக சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, பீஜாமிர்தம் போன்ற பாதுகாப்பான மாற்று முறைகளையே அவர்கள் பரிந்துரைக்கின்றனர். எனவே அவர்கள் உண்மையை மறைக்கவில்லை. மாறாக குழப்பத்தை தவிர்த்து எளிமையான மற்றும் பாதுகாப்பான தீர்வுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பாரம்பரியமாக வரும் பழக்கத்தை மக்களால் எளிதில் விட முடிவதில்லை. இங்குதான் பிரச்சனை எழுகிறது. இந்த வெந்நீர் நேர்த்தி பழக்கத்தால் ஏற்படும் பொருளாதார இழப்பை கொஞ்சம் கணக்கிட்டு பார்ப்போம். நீங்கள் ஒரு ஏக்கர் நெல் பயிரிட சுமார் 25 கிலோ விதை நெல் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 1 கிலோ 50 ரூபாய் என்றால் விதைக்கு மட்டும் 1250 ரூபாய் செலவு.
நீங்கள் செய்யும் தவறான வெந்நீர் நேர்த்தியால் முளைப்புத்திறன் 30% குறைகிறது. அதாவது நீங்கள் வாங்கிய விதையில் 7.5 கிலோ விதை முளைக்காமலேயே வீணாகிவிட்டது. அதன் மதிப்பு 375 ரூபாய். இது வெறும் ஆரம்ப இழப்புதான். இப்போது நாற்றங்காலில் நாற்றுகள் குறைவாக இருப்பதால் நடவுக்குத் தேவையான நாற்றுகள் இல்லை. மீண்டும் விதைக்க வேண்டும் அல்லது வெளியில் நாற்று வாங்க வேண்டும். இது கூடுதல் செலவு. வயலில் நட்ட நாற்றுகளும் பலவீனமாக இருப்பதால் பூச்சி, நோய் மேலாண்மைக்கு அதிக செலவு செய்ய வேண்டும். உரச்செலவும் கூடும். இறுதியில் மகசூல் ஏக்கருக்கு 5 மூட்டை குறைகிறது என்று வைத்துக்கொண்டால் இன்றைய விலையில் அதன் மதிப்பு சுமார் 7,000 ரூபாய். ஆக ஒரு சினத் தவறால் விதை செலவில் ஆரம்பித்து மகசூல் இழப்பு வரை ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது ஒரு விவசாயிக்கு எவ்வளவு பெரிய தொகை? இந்த இழப்பை தவிர்க்க நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வெந்நீரை பயன்படுத்தாமல் இருப்பது. அப்படியானால் விதை நேர்த்திக்கு மிகவும் எளிய, பாதுகாப்பான மற்றும் சிறந்த மாற்று வழி என்ன? சந்தேகமே வேண்டாம், அது சாதாரண குளிர்ந்த நீரில் ஊற வைப்பதுதான். அதாவது உங்கள் கிணற்று நீர், ஆற்று நீர் அல்லது குழாய் நீரில் ஊற வைப்பது. இதற்கு எந்த செலவும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை. குளிர்ந்த நீர் விதையின் மேல் தோலை மெதுவாக மென்மையாக்கி நீர் உள்ளே செல்ல அனுமதிக்கிறது. இது விதையின் உள்ளே இருக்கும் நொதிகளை மெதுவாக தூண்டி உறக்க நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது. இது ஒரு இயற்கையான செயல்முறை. காடுகளில் விதைகள் எப்படி முளைக்கின்றன? மழை பெய்யும் போது குளிர்ந்த நீரில் ஊறி பின்னர் முளைக்கின்றன. அங்கே அவற்றுக்கு யாரும் வெந்நீர் ஊற்றுவதில்லை. இந்த எளிய முறை பெரும்பாலான பயிர்களுக்கு போதுமானது. நெல் விதைகளை 12 முதல் 24 மணி நேரமும், பயறு வகை விதைகளை 6 முதல் 8 மணி நேரமும், காய்கறி விதைகளை 4 முதல் 6 மணி நேரமும் ஊற வைக்கலாம். ஊற வைத்த பிறகு நீரை முழுமையாக வடித்துவிட்டு ஒரு ஈரமான சாக்கு அல்லது பருத்தித் துணியில் கட்டி இருட்டான ஜெஸ்தோ ஜாய்காய் வைத்தால் விதைகள் ஒரே சீராக ஆரோக்கியங்கவா முளைவிடும். இதைவிட சிறந்த எளிமையான வழி வேறு எதுவும் இருக்க முடியாது. விதை நேர்த்தியில் அடுத்த கட்ட வளர்ச்சி உயிர் விதை நேர்த்தி அல்லது பயோபிரைமிங். இது ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். இதில் விதைகளை நீரில் ஊற வைக்கும்போது அதனுடன் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளையும் சேர்க்கிறோம். ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் ஆகியவை இதில் முக்கியமானவை. ட்ரைகோடெர்மா விரிடி என்பது ஒரு நட்பு பூஞ்சாணம். இது வேரழுகல், வாடல் நோய் போன்றவற்றை உண்டாக்கும் தீய பூஞ்சாணங்களை அழித்து பயிரை காக்கிறது. சூடோமோனாஸ் என்பது ஒரு நட்பு பாக்டீரியா. இதுவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்துவதோடு பயிரின் வளர்ச்சியை தூண்டும் சில ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்கிறது. இவற்றை எப்படி பயன்படுத்துவது? ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடெர்மா பவுடரை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து அதில் விதைகளை ஊற வைக்க வேண்டும். பின்னர் விதைகளை நிழலில் உலர்த்தி விதைக்கலாம். இந்த முறை விதைகளை நோய்களிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவற்றின் முளைப்புத் திறனையும் அதிகரிக்கிறது, வேர் வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் செடியின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டுகிறது. வெந்நீர் செய்வது போல எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்துவதில்லை. இது நோயையும் கட்டுப்படுத்தி வளர்ச்சியையும் கொடுக்கும் ஒரு 2-in-1 தீர்வாகும். இயற்கை விவசாயத்தில் விதை நேர்த்திக்கு ரசாயனங்கள் இல்லாத பல அற்புதமான முறைகள் உள்ளன. அதில் முக்கியமானது பீஜாமிர்தம். இது நாட்டுப் பசுவின் சாணம், கோமியம், சுண்ணாம்பு, சிறிதளவு மண் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு கரைசல். இது ஒரு சிறந்த விதை நேர்த்தி திரவமாகும். பீஜாமிர்தத்தில் கோடிக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் உள்ளன. விதைகளை இதில் ஊற வைக்கும்போது இந்த நுண்ணுயிரிகள் விதையின் மேற்பரப்பில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்குகின்றன. இது மண்ணில் உள்ள தீய பூஞ்சாணங்கள் மற்றும் பாக்டீரியாக்களிடமிருந்து விதையை பாதுகாக்கிறது. மேலும் இதில் உள்ள சத்துக்கள் விதை முளைக்கும் போது அதற்கு தேவையான ஆரம்பகட்ட ஊக்கத்தை அளிக்கின்றன. 100 கிலோ விதைக்கு சுமார் 3 முதல் 5 லிட்டர் பீஜாமிர்தம் போதுமானது. விதைகளை பீஜாமிர்தத்தில் 2 முதல் 3 மணி நேரம் ஊற வைத்து பின்னர் நிழலில் உலர்த்தி விதைக்கலாம். இது விதையின் முளைப்புத்திறனை 99% வரை உறுதி செய்கிறது. மேலும்
முளைத்து வரும் நாற்றுகள் மிகவும் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ரசாயன பூஞ்சான கொல்லிகளுக்கும் ஆபத்தான வெந்நீர் நேர்த்திக்கும் இது ஒரு மிகச் சிறந்த, செலவில்லாத, இயற்கையான மாற்றாகும். விதைகளுக்கு வெப்பம் தேவைதான், ஆனால் அது வெந்நீர் வடிவில் அல்ல, மிதமான சுற்றுப்புற வெப்பமாக இருக்க வேண்டும். விதைகளை முளைக்க வைப்பதற்கு உகந்த வெப்பநிலை 25 முதல் 35 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலையை எப்படி விதைகளுக்கு கொடுப்பது? விதைகளை நீரில் ஊற வைத்து நீரை வடித்த பிறகு அவற்றை ஒரு ஈரமான பருத்தித் துணியில் அல்லது சாக்குப் பையில் தளர்வாக கட்டி வீட்டின் உள்ளே அடுகே அறை போன்ற சிலுஜோஸ் டோ இடத்தில் வைக்கலாம். அல்லது வைக்கோல் போரின் உள்ளே வைத்தால் அங்கு இயற்கையாகவே ஒரு மிதமான வெப்பம் இருக்கும். அது முளைப்புக்கு மிகவும் உகந்தது. சிலர் சாண எரிவாயு கலனுக்கு அருகில் வைப்பார்கள். அந்த மிதமான வெப்பம் விதைகளின் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி முளைப்பை விரைவுபடுத்தும். இதுதான் வெப்பத்தை சரியாக பயன்படுத்தும் முறை, அதாவது சுற்றுப்புறத்தின் மூலம் மறைமுகமாக வெப்பத்தை கொடுப்பது. நேரடியாக கொதிக்கும் நீரை விதைகளின் மீது ஊற்றுவது அல்ல. இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பீர்க்கேஆர்டியை தாய் எப்படி விதைகளை முளைக்க வைக்கிறாளோ அதே போல மிதமான வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் கொடுத்து நாம் விதைகளை அரவணைக்க வேண்டுமே தவிர அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கக்கூடாது. நான் சொல்வதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டியதில்லை. நீங்களே ஒரு சிறிய பரிசோதனை செய்து பார்க்கலாம். இது மிகவும் எளிமையானது. உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதேனும் ஒரு வகை தானிய விதைகளை, உதாரணமாக பாசிப்பயறு அல்லது நெல், 100 விதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை 50-50ஆக 2 பகுதிகளாக பிரிக்கவும். ஒரு பகுதி 50 விதைகளை சாதாரண குளிர்ந்த நீரில் 6 மணி நேரம் ஊற வையுங்கள். மற்றொரு பகுதி 50 விதைகளை நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் சூட்டில் உள்ள வெந்நீரில் 10 நிமிடங்கள் ஊற வையுங்கள். பின்னர் 2 தொகுதி விதைகளையும் தனித்தனி ஈரமான துணியில் கட்டி முளைக்க வையுங்கள். 2 நாட்களுக்குப் பிறகு இரண்டையும் திறந்து பாருங்கள். முடிவு உங்கள் கண்ணெதிரே இருக்கும். குளிர்ந்த நீரில் ஊற வைத்ததில் கிட்டத்தட்ட எல்லா விதைகளும் ஒரே சீராக நீளமான முளைப்புடன் முளைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் வெந்நீரில் ஊற வைத்ததில் பாதிக்கும் மேற்பட்ட விதைகள் முளைக்காமலோ அல்லது மிகச்சிறிய பலவீனமான முளைப்புடனோ இருப்பதை பார்க்கலாம். இந்த ஒரு சினப் பரிசோதனை 1000 வார்த்தைகளை விட வலிமையானது. இது வெந்நீர் நேர்த்தியின் ஆபத்தை உங்களுக்கு நேரடியாக உணர்த்தும். உடனே இதைச் செய்து பாருங்கள். இறுதியாக, இது வெறும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, மனநிலை சார்ந்த மாற்றமும் கூட. விவசாயத்தில் விதைகளை நாம் வெறும் ஈடுபொருளாக பார்க்கக்கூடாது. அவை நம்முடைய அடுத்த தலைமுறை, நம்முடைய உழைப்பின் தொடக்கப் புள்ளி. அவற்றை நாம் எப்படி பராமரிக்கிறோம் என்பதைப் பொறுத்துதான் நமது அறுவடையும் அமையும். விதைகளை அதிர்ச்சி கொடுத்து கட்டாயப்படுத்தி முளைக்க வைக்கும் எண்ணத்திலிருந்து அவற்றை ஊட்டமளித்து அரவணைத்து முளைக்க வைக்கும் மனநிலைக்கு நாம் மாற வேண்டும். விவசாயம் என்பது இயற்கையோடு இயைந்து வாழ்வது, இயற்கையை எதிர்த்து போராடுவதல்ல. ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பேணி பாதுகாப்பாளோ அதேபோல ஒரு விவசாயி தன் விதைகளை பாதுகாக்க வேண்டும். வெந்நீர் என்பது ஒரு வன்முறைச் செயல். பீஜாமிர்தம், உயிர் உரங்கள் போன்றவை அன்பான பிரைகாரன். நீங்கள் வன்முறையை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா அல்லது அன்பை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா? இந்த மனநிலை மாற்றம் ஏற்படும்போது வெந்நீர் நேர்த்தி போன்ற தவறான பழக்கங்கள் தானாகவே நம்மை விட்டு அகன்றுவிடும். ஆரோக்கியமான விதைகளிலிருந்துதான் ஆரோக்கியமான பயிர்களும் நிறைவான மகசூலும் கிடைக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த நீண்ட உரையாடலின் மூலம் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்திருக்கும். பாரம்பரியம் என்ற பெயரில் நாம் பின்பற்றும் அனைத்துமே சரியானது அல்ல. விதைகளை வெந்நீரில் ஊற வைப்பது நன்மையை விட தீமையையே அதிகம் விளைவிக்கும் ஒரு ஆபத்தான பழக்கம். அது விதையின் கருவைச் சிதைக்கிறது, நொதிகளைச் செயலிழக்கச் செய்கிறது, ஊட்டச்சத்துக்களை வீணாக்குகிறது, மேலும் நமது மகசூலை நேரடியாக பாதிக்கிறது. இதற்கு பதிலாக குளிர்ந்த நீரில் ஊற வைப்பது, உயிர் விதை நேர்த்தி செய்வது, பீஜாமிர்தம் பயன்படுத்துவது போன்ற எளிய, பாதுகாப்பான மற்றும் அறிவியல் பூர்வமான முறைகள் எத்தனையோ உள்ளன. இந்த உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
உங்கள் உழைப்புக்கு முழு பலன் கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி: நீங்கள் இதுவரை விதை நேர்த்திக்கு என்ன முறைகளை பின்பற்றி வருகிறீர்கள்? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.